பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 100வது நாள் 101வது எபிசோடில் வரக்கூடிய விஷயம் தான் அது. பட் ரொம்ப முக்கியமானது வந்து அமித் வந்து சாண்ட்ரா கூட இருந்து அமித்தே அவங்க வந்து நாமினேட் பண்ணுவாங்க. நான் கூட போகல, பின்னாடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த அமித் வந்து இங்கே என்ன சொன்னார் விக்கல் விக்ரம் கிட்ட? ஏன்னா விக்கல் விக்ரம் வந்து கடைசியாக சாண்ட்ரா கூட ரொம்ப மிங்கிள் ஆகிட்டார். இந்த சம்பவம் என்ன பேசுகிறாங்க வந்தாங்க அப்படின்றத ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக பேசுகிறோம். விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட்மெண்ட் தஸ். ஒரு தமிழ் ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்கு. சொல்லுங்க. தொலைஞ்ச இடத்துல தான் தேடணும். ஆ. டி நகர்ல தொலைஞ்சதுன்னா டி நகர்ல தான் தேடணும் பைக்கை. கரெக்ட். புரியுதுங்களா? நீங்க திடீர்னு வந்து நீங்க இதில் மதுரையில் போய் தேடக்கூடாது. சொல்றது வந்து அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். தொலைஞ்ச இடத்துல தான் தேடணும். திருகாணி உழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் தேடணும். எங்கே உழுந்தது கையில் வச்சு உழுந்துருந்து அங்கே தான் தேடணும். 10 அடி போய் தள்ளனாலும் கிடைக்காது, 8 அடி தள்ள இப்போ சைடில் போய் தேடனாலும் கிடைக்காது. அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து எல்லாருமே இது வந்து க்ளோஷர் மொமெண்ட். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அரோராவும் துஷாரும் வந்து பேசிக்கிட்டாங்க. எல்லாமே க்ளோஷர் மொமெண்ட். இப்போ வந்து உள்ளார வந்து பிரஜன் வந்து நன்றி தெரிவிக்கிறார். யாருக்கு? சபரிக்கும் விக்கல்ஸுக்கும் நன்றி தெரிவிக்கிறாரு. இப்போ அமித் உள்ளார வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ட்ராப்ல மாட்டி அவருடைய இதையே இழந்தார், ஆட்டத்தையே இழந்தாரு. ஸோ அவர் வந்து இங்கே க்ளோஷர் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு வந்து இந்த டிடிஎஃப்ல வந்து அரோரா வின் பண்ணதுக்கு காரணமே அமித்தோடைய ஸ்டேட்மெண்ட் தான். இந்த பொண்ணு வந்து நிற்காது, சும்மா ஏதோ பொம்மை மாதிரி வந்து நின்று போகணும் போது அதெல்லாம் அடிச்சு உடைக்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நின்று ஜெயிச்சு இன்னைக்கு டிடிஎஃப்ல வந்து நிற்குது. அப்போ சாண்ட்ரா கிட்ட ஒரு மொக்க வாங்கினார் இல்லையா, நல்லது செய்ய போய் பாரு கிட்டையும் சாண்ட்ரா கிட்ட ஒரு மொக்க வாங்கினார்ல, பாரு போயிட்டாங்க. இல்லைன்னா அதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ சாண்ட்ராவுக்கான விஷயத்த ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்காருல்ல விக்ரம் கிட்ட, அவர்கிட்ட இதை வந்து சொல்லணுன்றதுக்காக வந்து பேசுவாங்க ரெண்டு பேரும். அதுதான் பேசணும். ரைட். ஓகே. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா தன்னிலை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம யார் சொன்னாலுமே கேட்க மாட்டோம். அந்த மொமெண்ட் நமக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாத அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட் அதுன்னு வச்சுக்கோங்களேன். அது முக்கியமா இது நீங்க யார்கிட்ட பாத்திருக்கீங்கன்னா, இதோட நான் இதை ஒப்பிடல, பட் ஒரு ஓமைக்காக சொல்றேன். காதலிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்க அந்த காதலிக்கிற பொண்ணு ஒண்ணு லவ் பண்ணலன்னு சொன்னாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் அந்த பையனை பத்தியுமே அந்த பொண்ணு கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை நம்பக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆமா. என்ன சொல்லி அவங்களை தெளிவுபடுத்த ட்ரை பண்ணாலுமே அந்த அந்த ஜோன்ல அவங்க இருக்கும் பொழுது அவங்க அதுல இருந்து வெளியில வரணும்னு ஒரு % கூட நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதே ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் நினைப்பாங்க. எனக்கு தெரியும். இதுல முக்கியமா யார் அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்றவங்களை பிடிக்காதுன்னா, கூடவே இருக்கிற நல்ல ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ போய் சொன்னா அவங்கள சுத்தமாவே பிடிக்காது. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீ போய் எனக்கு இதெல்லாம் சொல்றியே, எனக்கு தெரியாத என்ன ஹேண்டில் பண்ண. அதை விட இன்னொரு ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், என்ன இவ்வளவு நாள் நீ பாக்குற, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில இருப்பாங்களா. அந்த மனநிலையில தான் அமித் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லும்போது இருந்தார். அந்த அம்மா வந்து கதறிட்டு போச்சு. பாருவை நம்பாத, பாரு கூடவே தான் இருக்கேன்னு தெரிய வருது. அப்ப பாரு கூட இருக்கிறது யாரு? கமருதீன், சாண்ட்ரா, இவங்க. நீங்க இன்னொரு ஒரு இடத்துல கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது அவங்க சொல்லுவாங்க, அவர் கேட்க மாட்டாரு. அதன் பிறகு ஏதோ ஒரு இடத்துல கூட இவங்க எல்லாரும் பேசும்போது அவர் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாரு. ஒரு கலந்துக்கிறதோ ஒரு விஷயமாவோ அமித் அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ஆனா வேற வழி இல்லை, நீங்க அந்த குரூப்ல சேர்ந்துட்டீங்கன்றதுக்காக உட்கார்ந்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்தை தான் அமித் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் யாரு சொல்லியும் அவர் உணரல. அவர் எப்பன்னா வெளியில போகும்பொழுது பயங்கரமா விஜய் சார் கொஞ்சி கிஞ்சி அனுப்புவார். அந்த டைம்ல கூட அவர் சாண்ட்ரா வந்து நீங்க பாத்துக்கோங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு ஈக்குவலா தான் இவரும் சொல்லிட்டு போவார். அந்த அளவுக்கு வந்து அவர் சொல்லிட்டு தான் போவார். போயிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். குட்டிருப்பாங்க நல்லா இவ்வளவு தடவை நான் இல்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அமித் ஒய்ஃப் வந்து சம ஸ்மார்ட் ஸ்ரீரஞ்சன். அவங்க அந்த கிளிப்ல இவங்க பேசின கிளிப்லாம் போட்டு கடைசியில எப்படி ஒன்ன வந்து நாமினேட் பண்ணாங்க பத்தி இல்ல அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்ததுமே வந்து இந்த கண்டென்ட்ஸ் எதுக்கு மாதிரி டக்கு டக்குன்னு அந்த கிளிப்பை போட்டுருப்பாங்க. ஃபுல்லா எபிசோடு போட்டாங்க, தேடி தேடி அதெல்லாம் கிடையாது. நானே இவங்க ஜாக்கி கிட்ட சொல்லுவேன், ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவுத்துலாம் ஒட்டி வைப்பேன், வேணும்ட்டே செவுத்துல ஒட்டி வைப்பேன். அப்புறம் செவுத்துல ஒட்டி வைப்பேன், படுக்கிறல்ல அந்த இடத்த முதல்ல ஒட்டி வைப்பேன், அங்க வந்து தெரியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஐயோ அது யாருக்கு தெரியும்? நேற்று சொன்னதுக்கு எல்லாம் அலண்டு போய் உட்காந்துட்டு இருக்குதுங்க எல்லாம். அதெல்லாம் கமெண்ட்ல வரும். ஆமா ஜஸ்ட் லைக் தட் ஒரு வார்த்தை அது உங்களுக்கு தெரியாது. போறப்போ கூட சொல்றதுக்கு அலண்டு போய் கிடக்கிற ஆளுங்க எல்லாம். நான் அப்படி வந்து கேட்கல. சில வாய்ஸ் நோட்டுகள் வந்து நான் வந்து கேட்கும்போது அது ஒரு அதெல்லாம் புரிதலுக்குள்ள வாய்ஸ் நோட்டுங்க. இது வந்து அப்படி கிடையாது. சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து அலண்டு போய் வேற ஜாக்கி கிட்ட கேட்டேன். சில வாய்ஸ் நான் வந்து அப்படியே ஒரு ஓப்பனா பேசிட்டேன். அதனால ஏதாவது பிரச்சனையான போது ஒரு சில வாய்ஸ் நோட் காட்டுறாங்க. இல்லையே அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாரு. ஏன்னா நான் அந்த வாய்ஸ் நோட்டை மத்த இதெல்லாம் அலண்டு போனதெல்லாம் என்ன சொல்லல. நான் அந்த கமெண்ட் படிக்கும் போது சொல்றேன். சரி சொல்லுங்க. இனி இப்ப சொல்லு. இது ஸ்பெஷல் வீடியோ. சரி இப்ப ஸ்பெஷல் வீடியோ கம் டு தி பாயிண்ட். என்னன்னா அந்த மாதிரி பண்ற மாதிரி
ப்ரொஜெக்டர் ஒரு ஒரு ரூம்லயும் வாங்கி வச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமித் ஒய்ஃப் இந்த இடத்துல போடுறது, படுக்கிறியா அப்படி மேல காட்டுறது, அதுக்கப்புறம் சைட்ல காட்டுறது, சாப்பிடும்போது டிவில ஓடுறது, அந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரால கடைசியா கிளம்பும் போது இது ஏன்னா அவங்க வந்து எதில் அடிக்கலாம், தொடப்பக்கட்டையா செருப்பா விளக்கமாத்தான்னு கேட்டிருந்தாங்க அவங்க. உண்மையிலேங்க பொதுத்தளத்துல கேக்குறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு வந்த அந்த மனுஷனை இந்த ஆள் கேட்கல, இப்ப எதால அடிக்கலாம் சொல்லுங்க, ஆப்ஷன் சொல்லுங்கன்றாங்க. அந்த மாதிரி ஆள் அவங்க ஆக்சுவலி. அப்ப காதத்திரி நீ என்ன செய்யற ஏது செய்யற எனக்கு தெரியாது, நீ ஆடு பாடு பாட்டு பாடு. நீ கூட வந்து இந்த பாட்டு பண்ணாரு, தையனத்தன தையனத்தன தான தந்தானா, சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் என்னடி ராஜா தீ, அந்த மாதிரி பண்ணாரு. நீ என்ன வேணாலும் பாடு, அந்த க்ளோஷரே அது ஒரு ட்ராப்பு அப்படின்னு இந்த 100வது நாள்ல நீ பதிய வைக்கலன்னு வச்சுக்க, அவனை கும்மாங்குத்து வாங்க அப்படின்னு ஏதோ சொல்லி அனுப்பிடுங்கிற வார்த்தை வந்துடணும். வரலன்னா அவ்வளவு. நீ யாரை பிடிச்சி பேசுவியோ யாரை கூப்பிட்டு பேசுவியோ எனக்கு தெரியாது. ஆனா பேசுற நீ அட்லீஸ்ட் வாட்டர்மெல்ல உட்கார வச்சு பேசு. ஆமா, ஏன்னா இவர் யோசிச்சுட்டு வந்திருப்பாரு யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல, யாரை உட்கார வச்சா இது நடக்கும் அப்படின்னும் பொழுது ஏற்கனவே அடுத்த ஒருத்தர் ட்ராப்ல மாட்டி அவர் வந்து கண்ணெல்லாம் கலகட ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா இது ஏன் எனக்கு வந்து திவ்யா பிடிச்சா, திவ்யா சொல்லுவாங்க, திரும்பவும் சொல்லுவாங்க யார்கிட்ட, அரோரா கிட்ட, எனக்கு இன்னும் அதை நடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது, எனக்கு இன்னமும் எனக்கு நம்பவே முடியலன்றாங்க. யாரு பொச்சமலாக கிடச்சி அந்த பொண்ணுக்காகவே நின்று திட்டு வாங்கி போனோம். அதானே ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஒரு இடத்துல நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் டவுட்ஃபுல்லாக தான் பார்த்துருப்பீங்க. நான் அதே மாதிரி தான் நேற்று ஏதோ ஒரு கதை சொன்னேன், என்னடா இது 5% டவுட்டுனா என் மேலே எத்தனை % டவுட் வச்சுருக்கீங்க, 5 10 5 எல்லாம் அதாவது ஒன்று ஒன்று அனுப்பி வச்சுட்டு இருக்குங்க. சொல்லுங்க என்ன இழுத்துன்னு வர்றது. இப்போ நான் மட்டுமா சொன்னேன், நீ கூட தான் சொல்லியிருக்கேன். உங்கள் கதை வேறங்க, நீங்கள் வாங்க. சரி. ஸோ இப்ப விஷயத்துக்கு வரும். அந்த மாதிரி அவர் வந்து விக்ரம கூப்பிட்டு அழகா உட்காந்து பேசுவாரு. எதையோ பேசுற மாதிரி ஆரம்பிச்சுட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்கங்க சாண்ட்ரா. அதாவது வீட்டுல இருக்கிறவங்க பூரா ஒருத்தவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றப்ப நான் அவங்க வந்து ஒரு ஜோன்ல இருக்காங்கன்னு உடனே இப்படி இருந்தா எவ்வளவு கஷ்டம்னு நினைச்சு அவங்களோட பழகுனங்க. அவங்க கடைசியில போய் நாமினேஷன் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவன் தான் பின்னாடி வந்தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னும் பொழுது விக்ரம் வந்து சொல்வாப்ல, இல்லைங்க நான் பார்த்தேனே, கீழே விழுந்தாங்களே நான் தானே பார்த்தேன், கேமராவால பார்க்கலங்க, நான் நேரடியா பார்த்தேனே. இந்த சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், விக்ரம் எத்தனை மயக்கத்தை அவர் பார்த்திருக்காரு, எத்தனை மயக்கத்தை பார்த்திருக்காரு. நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து சாமி ஆடுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்துருக்கோம். இவர் எத்தனை விஷயங்களே பார்த்திருக்காரு. இது 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 வந்து தத்ரூபமா சரி விடுங்க, அவரு ஒரு நம்பிக்கையில இருக்காரு. அப்பதான் என் ஒய்ஃப் சொன்னாங்க, பொதுவா ஏமாந்து போறதையோ தோத்து போறதையோ ஒருத்தவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்றத ஒரு ஆம்பளையால ஏத்துக்க முடியாது. அதனாலதான் வந்து அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ்ல அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான் அது ஆக்சுவலி. ஏன்னா நான் ரொம்ப பிரில்லியன்ட் நான் நினைச்சிட்டு இருக்கேன், திவ்யா விட பிரில்லியன்ட் நினைக்கும் போது நீங்க வந்து இல்லங்க ஒரு டிராப் கூட தான் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால உங்களை இதுல இன்னொரு விஷயம், ஏன் அதை ஒரு டிராப்ன்றதை ஏத்துக்க முடியலன்னா, ஏற்கனவே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் வீக்லயே பல்ப் வாங்கிட்டாரு. அவங்க மேனேஜரா இருந்தவரு ரிசைன் பண்ணி உட்கார வச்சாங்க திவ்யாவை, அழ வச்சாங்க. திவ்யாவை இல்ல இவரு சாண்ட்ராவும் அந்த கேம் வச்சு பண்ணாங்க. அவரு வந்து எல்லாத்தையும் திறந்தாரு போனாரு வந்தாரு. அதெல்லாம் வந்து திவ்யா சாண்ட்ரா மேல இருந்த விஷயங்கள், திவ்யா வந்து அந்த அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சாண்ட்ரா தான் அதை விட்டு கொடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு. அப்ப விக்ரம் எதான் சொல்லுவாரு, இப்படிலாம் நீங்க இப்ப சொல்லும் பொழுது கொஞ்சம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது டக்குன்னு அமித் சொல்லுவாரு, அது ஒரு ட்ராப், அவ்வளவுதான், வேற எதுவுமே நீங்க அங்க அது ஒரு கரெக்டான வார்த்தைங்க, அவ்வளவுதான். நீங்க எது சொன்னாலும் அதை நம்ப முடியாது அந்த இடத்துல. அது ஒரு அழகான ஒரு ட்ராப், அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இல்லைங்க நான் நம்பினேன், ஐயோ அது ஓகே. ஆனா என்ன சாண்ட்ரா திரும்ப தான் நான் வந்து ஒரு பெரிய கும்பிடு போட்டுருவோம் அப்படின்னு அதை பதிவு பண்ணாரு ஆக்சுவலி. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கெல்லாம் போவாங்க, சோறு கிடைக்காது அப்புறம் அவருக்கு. அதனால அவர் சொன்னாரு, இதுதான் மேட்ரு, இது ஒரு ட்ராப் தான் அது அப்படின்றத வந்து ஒருத்தவங்க நம்பிட்டாங்க, எல்லாருமே நம்பிட்டாங்க. கூடயே பச்சை மிளகா கடிச்ச பொண்ணு கூட வந்து டவுட்ஃபுல்லாவே தான் இருக்கு. இன்னும் அது வந்து வெளியில போய் ரொம்ப கிளியர் ஆகுது. ஏன்னா அந்த வியன்னா அண்ட் இவங்க பேசினாங்க இல்லையா, ரம்யா, அது வந்து அந்த பொண்ணு அதுல இருந்தா அது இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போச்சு. அதான் ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, ஏன்னா நீ அழுவன்ற அளவுக்கு ஒருத்தர் சொல்ற, இல்லை அழமாட்டான்னு ஒருத்தர் சொல்றான். அங்கதான் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. அப்பதான் அவங்க அம்மா தன்கிட்ட வந்து சொல்லிட்டு போனதை கனெக்ட் பண்றாங்க. ஆமா, அது சொல்லுவாங்க, எங்க தாய்க்கு வீட்டுக்கு போனா என்ன அவள்கிட்ட முதல்ல கேட்கணும், என்ன சொன்னேன் அப்படின்னு. அதை கூட நான் மனசுல வச்சுக்கல,
அரவராவது சொல்றாங்கல்ல, நான் வெளியில போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைய திவ்யா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீட்ல. ஆமா. ஆனா எதுவுமே தெரியாம தன்னோட பேசுறாங்கன்னு உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. ஏன்னா பிரஜன் கிட்ட வரும்பொழுது கூட அவர் வந்து சொல்வாரு விக்ரம், நான் சாண்ட்ரா கூட ஃப்ரெண்ட் ஆவேன்னு நினைக்கவே நினைக்கவே இல்ல. இல்லைன்னு. ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னுவாரு. அந்த விஷயத்திற்கான அப்படியே அதற்கான பதில் தான் வந்து அமித்தோட அவர் வந்து கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசும்பொழுது கிடைக்கும். அமித் வந்து அத வந்து வெளிப்படையா அவர்கிட்ட சொல்லி முடிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நடந்த இதுதான் நம்ம விஷயங்கள். வந்து பேச வேண்டிய விஷயம். பேசிட்டோம். இது குறித்தான கருத்துக்கள பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.